இதுதான் ஆதிவாசி தைலம்னு சொல்லுவாங்க. இது எப்படி பார்த்திங்கன்னா மூலிகை எண்ணெய் தயாரிக்கிறது. ஸோ இந்த எண்ணெயை நீங்கள் போட்டிங்கன்னா தலையில் கருகருன்னு முடி வளரும். ரெண்டாவது கூந்தல் தர வரைக்கும் அப்படியே சும்மா இழுத்துட்டு போகும். அதாவது நீங்கள் நடந்தீங்கன்னா காலு கீழே அப்படியே தரைச்சிட்டே போகும். அந்த அளவுக்கு வளரும். முடி சுத்தமாக கொட்டாது. அதுக்கு பார்த்திங்கன்னா நாமளே ஓனாக வீட்லேயே நாம் அந்த ஆயிலை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி செய்கிறது வாங்க நாம் டீட்டெயிலாக சும்மா அப்படியே தெளிவாக அருமையாக பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தேங்காய் எண்ணெய் நீங்கள் 1 லிட்டர் எடுத்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். லைட்டாக சிம்மில் வச்சு விட்ருங்க. லைட்டாக ஹீட் ஏறும். அதுக்கு இந்த கொடியில் ஒரு பழம் வைக்கும். இது ஒரு வினைக்கீரை. இது கூட நிறைய நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறோங்க. அது ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம பார்க்கலாம். சின்ன வெங்காயம், சோத்துக்கத்தாழை, அப்புறமா செம்பருத்தி பூவு, செம்பருத்தி தலை, அப்புறம் நெல்லிக்காய், அப்புறம் மருதாணி, அப்புறம் வெந்தயம், அப்புறமா கீரை பார்த்திங்கன்னா நெல் வயல்லாம் இருக்குமில்ல, அதாவது கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, அந்த ரெண்டும் தலை கிடச்சாலும் ஓகே, இல்லை நாட்டு மருந்துகளில் பவுடரை கிடச்சாலும் ஓகே, வாங்கிக்காங்க. அப்புறமா கருஞ்சீரகம். இது எல்லாமே போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே போட்டாக்கல சொட்டிங் அதிகமாகும். அதாவது பட்டன்னு சவுண்டு ஹெவியாக வரும், இந்த பாம்பு போடுற மாதிரி. அதனால் அது வரக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் அரைச்சிட்றோம். இப்போ சோத்துக்கத்தாழை பார்த்திங்கன்னா கட் பண்ணி போடுவாங்க. அப்படியே எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா வச்சுக்க, அது படன்னு சவுண்டு வந்துனே இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக ஸ்கியூப்பாக கட் பண்ணி நாம் என்ன பண்ணுறோம், ஒரு லைட்டாக ஒரு அரையை அரைச்சிட்றோம் மிக்சியில் போட்டு. ஓகேங்களா? அரைச்சிட்டிங்கன்னா அந்த சொட்டிங்கெலாம் வராது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா அது கூட சிம்பிளாக ஒரு செம்பருத்தி பூவு, அந்த கீரையில் இருக்கிற பழம், சோத்துக்கத்தாழை இலை, மற்ற அப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் 2 பீஸு, லிப்ஸ்டிக் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் போட்டு சும்மா லைட்டாக அது வரைக்கும் அந்த எண்ணெய் லைட்டாக ட்ரை நல்லா காஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதை உள்ளே போட்டு விட்றலாம். அது வேகட்டும் நல்லா. சும்மா சாம்பிளுக்காக போட்டிருக்குறேங்க. இதுதான் மெயின். இதை நல்லா அரைக்கணும். ஓகேங்களா? இந்த மிக்சியில் சரியாக அரைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த பூவெல்லாம் மேலே வந்துடும், சரியாக அரையாது. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாருங்கள், அந்த பூவெல்லாம் போட்டதே அப்படியே கொதிச்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்லா வந்துருக்குங்களா? இதுதான் இங்கு பழம்னு சொல்லுவாங்க, இல்லை லிப்ஸ்டிக் பழம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக மரன்னு மறைச்சி அரைச்சி எடுத்துடுறேங்க. நல்லா கை போட்டு நல்லா அரைங்க. ஏன்னா அரையாது சீக்கிரமாக. அது நல்லா பொசுன்னு பபுள்ஸ் மாதிரி மேலே வந்துடும். நல்லா நரன்னு அரைச்சிருங்க. நைஸாக அரைச்சிட்ட அப்புறம் நாம் ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கொதிக்கணும். இது சும்மா சாம்பிள் போட்டிருக்குதுங்க, அப்படி. ஓகேங்களா? பாருங்கள் எப்படி அரைஞ்சிருக்கு. இன்னும் நல்லா அரைக்கணும். ஓகேங்களா? இன்னொரு லைட்டாக ஒரு குறைன்னு ஒரு அரைச்சிடலாமா? அப்படி தாண்டி ராசாத்தி நல்லா அரைடி அரிசியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அது எண்ணெயில் ஊற்றுறோங்க. இதுக்கு வானில் ரொம்ப பெருசாக அகலமாக இருக்கணும். ஏன்னா இது மாதிரி பொங்கி வரும்போது எல்லாம் வெளியே வந்துடும். நாங்கள் அப்படி தான் தெரியாமல் சின்ன வானில் வச்சதுனால பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக எப்படி கொட்டுது வெளியே. ஒரு அடியில் ஒரு தட்டை வச்சு அதில் வச்சு பிடிச்சிட்டுங்க. குழம்புல இந்த தட்டை தூக்கி இதில் வச்சுட்டுங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா அகலமாக பெரிய பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் எவ்வளோ கொட்டினாலும் பொங்கி அதிலே நின்றுக்கும், மேலே வராது. ஓகேங்களா காய்ஸ்? பாருங்கள் எவ்வளோ வடிஞ்சு எப்படி கீழே வருது, வடிஞ்சு வருது பாருங்கள்.
ஏன்னா சோத்துக்கத்தாயில் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால வந்து வாட்டர் பட்டாவே நார்மலாகவே வந்து இது மாதிரி பொங்கி வரும். செம்பருத்தி, நம்ம நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து வாட்டர் கண்டென்ட்டு, அதனால் அப்படி தான் பொங்கி வரும். பொங்கி நல்லா நிற்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சு திரும்பவும் பேலன்ஸ் எல்லாம் கொட்டிடலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அந்த மருதாணி, நெல்லிக்காய், சோற்று கற்றாழை, செம்பருத்தி இது எல்லாமே வந்து அரைக்கும் போது ஒரே ட்ராப் கூட தண்ணி விடக்கூடாது. ஏன்னா சோத்துக்கத்தாலே வந்து 90% வந்து வாட்டர் இருக்குது, அதுவே போதும். ஓகேங்களா, அரைச்சிக்காங்க போதும். இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் அதிலே கொட்டிடுவோம். கொட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே லைட்டாக சிம்மிலேயே வச்சு தொலாய் விடலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா தொலாய் விட்டிங்கன்னா அப்படியே மெதுவாக கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பொங்கி அப்புறமா வராது. தீ வந்து லைட்டாக வைக்கணும். ரொம்ப வச்சிங்கன்னா கொதன்னு மேலெலாம் வந்து பொங்கி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பாதிவாசி தைலம் ஆதிவாசி தைலம்னு ஊரை ஏமாற்றிருக்கிறாங்க. லிட்டர் வந்து 2000 3000ன்னு. இது ஒரு சிம்பிள் மேட்ரு, நாம்ளே வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா 2000 3000 லிட்டர் ஏமாற்றிட்டுருக்குறாங்க. கேட்டால் 1008 மூலிகை போட்டால் 108 மூலிகை போட்டோம் 50 மூலிகை போட்டோம் ரீல் விடுவானுங்க. எந்த மூலிகை இல்லை, இதே தான். இதில் மெயினாக கருவேப்பிலை போட மறந்துட்டுங்க. நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா அதில் இரும்புச்சத்து வந்து நிறைய இருக்கிறதுனால கருவேப்பிலை மெயினாக போடணும். நாங்கள் போட மறந்துட்டோம். அவ்வளோதான், வடிகட்டி எடுத்து